எனக்கு இந்த கட்டின பூவை விட லூஸில் வர்ற பூவை வாங்கி கட்டி வைக்கிறது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். சைல்டுஹுட்லேருந்து ஒரு தாட் என்னன்னா, நமக்கு பிடிச்சவங்க மட்டும் நமக்கு ரிலேட்டிவாக இருக்கிற மாதிரியோ, இல்லை நமக்கு பிடிச்சவங்கள ரிலேட்டிவாக செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன் அப்படின்னா, எனக்கு ரிலேட்டிவ்ஸை விட இந்த இடையில வர ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது ஒரு சம் பீப்புள்ஸ் வந்து பழக்கமாவாங்க. பட் அவங்கள்ட்ட இருந்து வர சப்போர்ட்டிவ்ஸ் கூட எனக்கு அவங்கள்ட்ட இருந்து வராத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது ஒன்றுனா கூட அது எனக்கு பெருசாக தெரிஞ்சுக்காது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி பழக்க வழக்கம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க சொல்லும் போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும். அந்தளவுக்கு எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கும். அந்தளவுக்கு அவங்க என்னைய புரிஞ்சு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் இவருக்கு இது செட் ஆகும், இது செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையெல்லாம் கூட இருக்கும். ரெண்டாவது, அவங்க ஃபேமிலி ஆளுகளை விட எனக்கு இவங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அவங்களாம் நமக்கு லாங்கில் இருக்கும்போது கடவுளை திட்டுவீங்க, இவங்களெல்லாம் எனக்கு நீ பிரித்து வச்சிருக்க, இவ்வளோ தூரத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லிலாம் தோணும். பட் இப்போ தான் அதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன் கடவுள் நம்மளுக்கு தூரமாக வச்சிருக்காருன்ட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி தோணினா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.